நீரஜ் கெட்ஸ் சில்வர், நதீம் கெட்ஸ் கோல்டு. ஜாவலின் த்ரோவோட ஃபைனல் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஜாவலின் த்ரோவோட ஃபைனல் நேற்று நைட்டு வந்து நடந்தது. அதில் வந்துட்டு இந்தியாவோட நீரஜ் சோப்ரா வெள்ளி வின் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானோட ஹர்ஷத் நதீம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி தன்னோட முதல் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்கிறாரு. இந்த ஃபைனலுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்தது, இந்த ஃபைனல் மேட்ச் அதோட சினாரியோ ஆஃப்டர் த ஃபைனல் வந்து என்ன மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் எந்த மாதிரி வந்து ரெண்டு வீரர்களும் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு நடந்தது ஃபைனலில் 12 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து நீரஜ் சோப்ரா 89.34 மீட்டர் வந்து எரிஞ்சு குவாலிஃபயரில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபைனலுக்கு வந்து போனார். அதே மாதிரி வந்து ஹர்ஷத் நதீமும் வந்து ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆனார். ஸோ ஃபைனலில் வந்து யார் யார் வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீரஜ் சோப்ராவுக்கு வந்து ஹர்ஷத் நதீம், ஜெர்மனியோட ஜூலியன் பெபர், அதுக்கப்புறம் செக் குடியரசோட ஜேக்கப், இவங்கெல்லாம் வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டது. மொத்தம் 6 அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. முதல் வந்து அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு 2 பேருமே ஃபவுல் பண்ணிட்டாங்க. ஹர்ஷத் நதீமும் சரி நீரஜ் சோப்ராவும் சரி முதல் அட்டெம்ப்ட்லேயே வந்து ஃபவுல் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து மற்ற வீரர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்டில் நீரஜ் சோப்ராவுக்கு முன்னாடி வந்து ஹர்ஷத் நதீம் தான் வந்து வீசினார். ஒரு செம ரன் அப், அதே மாதிரி வந்து ஒரு க்ளீன் த்ரோ 92.97 மீட்டர்ஸ் வந்து எரிஞ்சு தன்னோட வேர்ல்டு ரெக்கார்டை வந்து புரிஞ்சு முதல் இடத்தை வந்து பிடிச்சார். ஸோ அதுக்கடுத்து வீசின நீரஜ் சோப்ரா வந்துட்டு 89.45 மீட்டர் வந்து எரிஞ்சு செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சார். அதாவது அந்த ஒரு செகண்ட் ட்ரையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ட்ரை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 4 ட்ரைலையுமே வந்து அவங்கனால வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டை வந்து தாண்ட முடியல. அதே மாதிரி மற்ற வீரர்கள்னாலையும் இவங்க 2 பேரோட பெஸ்ட்டை வந்து தாண்ட முடியல. ஸோ வந்து ஹர்ஷத் நதீமுக்கு வந்து தங்கமும் நீரஜ் சோப்ராவுக்கு வந்து வெள்ளியும் வந்து கிடச்சிது. ஹர்ஷத் நதீம் 92.97 மீட்டர்ஸ் எரிஞ்சோடனே அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே மீடியாவோட பதட்டம் அந்த போன தடவை வந்து விளையாடும் போது அந்தளவுக்கு பதட்டம் கிடையாது. இந்த தடவை அவரோட பதட்டம் வந்து அவர் முகத்திலே வந்து தெரிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு பதட்டத்தோடு தான் வந்து விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. ஸோ செகண்ட் ரன் அப்பில் வந்துட்டு செமையாக வந்து ஓடி 89.45 மீட்டர் இருந்துச்சு. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் கிடைச்ச 4 வாய்ப்புகள்லையும் வந்து கிட்டத்தட்ட எல்லா வாய்ப்புகள்லையுமே ஃபால் பண்ணிட்டார். ஹர்ஷத் நதீமுக்கும் அதுக்கு மேலே வந்து 92.97 வந்து தாண்ட முடியல. தேர்ட் பிளேஸ் வந்து கரீபியன் கண்ட்ரியான கிரனடாவோட பீட்டர்ஸ் அப்படின்றவர் வந்து 88.54 மீட்டர்ஸ் வந்து வீசி தன்னோட தேர்ட் பிளேஸ் வந்து உறுதி செஞ்சார். செக் ரிப்பப்ளிக்கோட ஜேக்கப் அவர் வந்து 88.50 மீட்டர் வந்து எரிஞ்சு கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் வந்து பீட்டர்ஸ் வந்து தேர்ட் பிளேஸை வந்து வின் பண்ணி ப்ரோன்ஸை வந்து உறுதி செஞ்சார். நீரஜ் சோப்ரா போன ஒலிம்பிக்ஸில் வந்து அவர் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து பேர் யாருக்கும் தெரியாது. ஸோ போன ஒலிம்பிக்கில் வின் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து நீரஜ் சோப்ரா வந்து தெரியும். போன டோக்கியோ ஒலிம்பிக்ஸோட ஃபைனல்ஸை வந்து நானும் பார்த்தேன். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் விளையாடினார். ஸோ அதில் வந்து 87.58 மீட்டர் வந்து எரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சார். இதே வந்து ஹர்ஷத் நதீம் வந்து 84.52 மீட்டர்ஸ் வந்து எரிஞ்சு 5th பிளேஸ் தான் வாங்கினார். இந்த தடவை 4th பிளேஸ் பிடிச்ச செக் ரிப்பப்ளிக்கோட ஜேக்கப் வந்து போன தடவை வந்து சில்வர் வின் பண்ணியிருந்தார். அதே நாட்டை சேர்ந்த வைஸ்லி அப்படின்றவர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தார். இந்த தடவை வந்து செக் ரிப்பப்ளிக்கோட ஜேக்கப்னால ஒரு பதக்கத்தை வந்து உறுதி செய்ய முடியலை, வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு நீரஜ் சோப்ரா அவர் கொடுத்த பேட்டியில் வந்துட்டு எதனால் வந்து அவரால் வின் பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணத்தையும் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து ரொம்ப காயமாக இருந்தது, அடிக்கடிக்கு வந்து காயத்தினால அவதிப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ரன்னப் வந்து சரியாக இல்லை. இந்த தடவை வந்து என்னோடய ப்ராக்டிஸும் வந்து சரியாக இல்லை. என்னோடய ரன்னப் வந்து சரியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எரிஞ்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான இன்னும் நிறையா வந்து என்னோடய ஆட்டத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து ஜெயிச்ச ஹர்ஷத் நதீமுக்கு வந்து வாழ்த்துக்கள், அவருக்கும் அவரோட கண்ட்ரிக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் வந்து அவர் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீரருக்கு வந்து சிறப்பாக அமையும். இன்னைக்கு வந்துட்டு ஹர்ஷத் நதீமுக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்தியாலையும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி ஜாவலின் த்ரோ வந்து ரொம்ப பிரபலம் கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த கஷ்டத்துக்கான பலன் தான் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு. அவருக்கும் அவரோட கண்ட்ரிக்கும் வந்து ஒரு பெருமையானதாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்போ எங்களோட 2 பேரோட நாட்டையும் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஹர்ஷத் நதீம் அவரோட த்ரோவை வந்து சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு இது ஃபால் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் த்ரோ நீட்டாக அந்த ரன்னப்பை முடிச்சு நீட்டாக வந்து கரெக்டான ஆங்கிளில் வந்து கரெக்டாக வந்து த்ரோ செஞ்சார். ஸோ 92.97 மீட்டர்ஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணி கோல்டையும் வந்து வின் பண்ணார். அவரோட ஹைட்டும் வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சது. அதனால் அவரால் வந்து அதிக தூரம் எரிய முடிஞ்சது. நீரஜ் சோப்ராவுக்கு வந்து அவர் வந்து ஹைட்டு அவரோட கம்மி, எல்லா டைமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் வந்து நம்மளோட ரன்னு ப்ளஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணுற ஆங்கிள் இதையெல்லாம் பொறுத்து அதோட தூரம்ன்றது வந்து மாறும்.
இன்றைக்கி வந்து அவர் சொன்ன மாதிரி அவரோட ரன்னப் வந்து சரியில்லை, அந்த மாதிரி வந்து சில மிஸ்டேக்லாம் வந்து பண்ணியிருந்தேன், என்னோட ப்ராக்டிஸ் வந்து நான் மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அஷ்ரஃப் நதீம் வந்து சிறப்பாக விளையாண்டார், அதனால் வந்து அவர் தங்கத்துக்கு வந்து தகுதியானவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீரஜ் சோப்ராவோட அம்மா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் மகன் வந்து வெள்ளி வென்றதே வந்து எனக்கு தங்கம் வென்ற மாதிரி தான், அதே மாதிரி தங்கம் வென்ற அந்த பையனும் நம்ம பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து விளையாட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு எதிரி நாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீரஜ் சோப்ரா இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தது, அவருக்கு வந்து கங்க்ராட் சொல்லியிருந்தாரு, அதே மாதிரி அவரோட நாட்டுக்கும் வந்து கங்க்ராட் சொல்லியிருந்தாரு, அவரோட பெருமைகளையும் வந்து பேசியிருந்தார். இப்போ வந்துட்டு அதே அவங்கள அம்மாவும் அவரும் என் பையன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு நட்பை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான ஒரு இணக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்போவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து எதிரி நாடு அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு அஜெண்டா வந்து போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விடுத்து அவங்களும் வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான், அவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீரஜ் சோப்ரா வந்து பாராட்டலாம். ஸோ என்னதான் வந்து தான் தோற்று இருந்தாலும் அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பார் அப்படின்றத அவரிடத்துலேருந்து யோசித்து அவருக்கான வாழ்த்துக்களை வந்து சொன்னது வந்து நிச்சயமாக வந்து நீரஜ் சோப்ரா இந்த வகையில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த இந்த சினாரியும் ஒரு மன மகிழ்ச்சியை வந்து ரசிகர்களுக்கு வந்து தந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை வந்து எல்லாருமே சிலாகிச்சு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எழுதிட்டு வராங்க. என்னோட இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.